நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்ம பித்தப்பை பத்தி பேச போறோம். பித்தப்பையில ஏற்படக்கூடிய கற்கள், இந்த கற்களை கரைக்க முடியுமா, பித்தப்பையை அறுவை சிகிச்சை மூலமா நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, இது அவசியம் தானா, இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்றைய டாக்டர் ஆன் கால்ல ட்ரெடிஷனல் கேர் மருத்துவமனையின் நிறுவனரும் தலைமை மருத்துவருமான டாக்டர் ராஜலட்சுமி இணைந்திருக்காங்க. வாங்க டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ கற்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது கிட்னி ஸ்டோன் இருக்குது, அதே மாதிரி பித்தப்பையிலையும் கல் இருக்குது. கிட்னி ஸ்டோனை கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பித்தப்பை கல் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சுன்னா பித்தப்பையே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? ஆக்சுவலாக பித்தப்பை அப்படிங்கிறது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வெஸ்டிஜியல் ஆர்கன், அது ரொம்ப முக்கியம் இல்லைன்னு. ஆக்சுவலாக பித்தப்பை இல்லை அப்படின்னா உயிரோடு இருக்க முடியாதானா? அப்படிலாம் கிடையாது, உயிரோடு நாம் வாழலாம். இப்போ ஹார்ட் எடுத்துட்டோம்னா நம்ம உயிர் வாழ முடியாது, ஆனால் பித்தப்பை எடுத்துட்டோம்னா நம்ம உயிர் வாழலாம். ஆனால் ஆரோக்கியமாக வாழ முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கேள்விக்குறியான ஒரு விஷயம். எதுவுமே தேவையில்லாமல் நம்ம உடலில் இருக்காது. ஸோ பித்தப்பையோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பித்தப்பை இல்லைன்னா பித்த நீர் இருக்காதானா? இல்லை, பித்த நீர் நமக்கு கல்லீரல்லேருந்து தான் வரும். ஆனால் அந்த பித்த நீரானது நமக்கு தேவையான அளவு செறிவூட்டப்படணும், கான்சென்ட்ரேட்டட் பண்ணணும். தேவை ஏற்படும் பொழுது நம்ம குடலுக்கு வரணும். செரிமானம், கொழுப்பான உணவு செரிமானம் வேணும், அந்த இடைப்பட்ட நிலை தங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு அந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது பித்தப்பை தான். அங்கே தான் பைல் நமக்கு கான்சென்ட்ரேட்டட் ஆகும். இது எதற்கு அப்படின்னா, கொழுப்பு சார்ந்த உணவுகள் இல்லை கொழுப்பு நமக்கு செரிமானமாக. ஆக்சுவலாக கணையத்துலேருந்து பேங்க்ரியாட்டிக் லிபேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நொதி இருக்குது, அதுவும் செரிமானம் நிறைய இது இருக்குது. ஆனால் இப்போ நம்ம நினச்சிட்டோன்னா ஒரு மூட்டையில் நம்ம துணி கட்டி வச்சுருக்கோம், பெரிய துணி. ஸோ அதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன துணிகள் இருக்காங்க. ஆனால் வெளியில் இருக்க மூட்டையை நம்ம இது பண்ணி வச்சா தான் உள்ளே இருக்க துணியை எடுத்து இது பண்ண முடியும். அப்போ அதை அவிழ்க்கணும் பார்த்தீங்களா, அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒன்றே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்சென்ட்ரேட்டடாக இருக்க பைல் ஜூஸ் தான். ஸோ அது இல்லாமல் கணையத்துலேருந்து லிபேஸ் எது இருந்தாலும் பயன் இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ என்னென்னா அந்த செரிமானம் செய்யப்படாத கொழுப்பானது நஞ்சாக பாரும். நஞ்சாகி நமக்கு லிபிட் ப்ரொஃபைல், ட்ரைக்ளிசரைட்ஸ் அந்த இது பண்ணும். அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம், 4 முக்கியமான விட்டமின் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஃபேட் சால்யபிள், வாட்டர் சால்யபிள்னு. அப்போ அந்த ஃபேட் சால்யபிள் அப்படிங்கிறது விட்டமின் ADEKன்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டமின் ஏ நம்ம கண் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. விட்டமின் டி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும். இன்றைக்கி நமக்கு விட்டமின் டி எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெயிலேருந்து கிடைக்குது, இருந்தாலும் நம்ம எலும்பு நல்லா இருக்கணுமா அதுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம செரிமான மண்டலம் நல்லா இருக்கணுமா ரொம்ப முக்கியம். நம்ம ஹார்மோன் செக்ரீஷன் நல்லா இருக்கணுமா ரொம்ப முக்கியம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக செயலிழப்பு இருக்குது பார்த்தீங்களா, அவர்களுக்கே மருத்துவர்கள் விட்டமின் D3 சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொடுக்கும் பொழுது இன்னும் நல்ல அவங்களோட சிறுநீரக செயல்பாடு இம்ப்ரூவ் ஆகிறது தெரியுது. ஸோ அப்போ அதுக்கும் விட்டமின் டி ரொம்ப முக்கியம். விட்டமின் இ இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பில் தாமதமாகுது. ஸோ அந்த மாதிரி குறைபாடுகளை போக்குவதற்கு விட்டமின் இ ரொம்ப முக்கியம். அது மாதிரி விட்டமின் கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரத்தம் ஓடுதல், உறைதல், அதாவது ரொம்ப ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னா உறைதல், இதுக்கெல்லாம் முக்கியம். அப்போ இந்த 4 விட்டமினும் என்னதான் நம்ம உணவு வழியாக எடுக்கிறோம், சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறோம்னாலும் அதை உறிஞ்சுறதுக்கு எது முக்கியம் அப்படின்னா கொழுப்பு முக்கியம். அந்த கொழுப்பு சரியாக இது பண்ணுறதுக்கு இந்த பித்த நீர் முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பித்தப்பை நீர் இருக்குது பார்த்தீங்களா, பித்த நீரானது ஆல்கலி ஃபார்மாக இருக்கும். ஸோ நம்ம வயிற்றில் அமிலங்கள், ஆசிட் சேர்ந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா உணவு செரிமானமாகும். எல்லாமே ஃபுல்லாக செரிமானமாக இருக்காது. ஸோ செரிமானமாகாமல் சில உணவு என்ன படும் அப்படின்னா குடலுக்கு வரும். ஸோ அப்போ வரும்பொழுது இந்த குடலில் படுறப்போ குடலில் அந்த அசிடிக்கோடு வர்ற உணவு தாபிதம் ஆகக்கூடாது, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னா இந்த பித்த பைல் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அல்கலையாக இருக்கப்போ நியூட்ரலைஸ் பண்ணுது. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம பித்தப்பையை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பித்த நீர் சுரக்கும். ஆனால் பித்த நீர் டைரெக்டாக எங்கே வரும் அப்படின்னா குடலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தேவையறிந்து வராது, சுரந்தவுடனே டக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். அப்போது சின்ன சின்ன விஷயம் இருக்கிறப்ப சில பேர் அதனால தான் என்ன அப்படின்னா இந்த பித்தப்பை எடுக்கிறவங்களுக்கு அடிக்கடி டயரியா வர்றது, ஒரு ஏதோ குடலில் ஒரு மாதிரி ஓட்டம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, வயிறு உப்புசம், மலச்சிக்கல் போன்றவை ஏற்படும்.
கொழுப்பு சார்ந்த உணவுகளின் செரிமானம் சரி இருக்காது. பின்னாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிபிட் ப்ரொஃபைல் ஜாஸ்தி ஆகிறது, இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்குரிய நம்ம அது எடுத்துட்டோம் அப்படின்னா உணவு முறையை சீராக ஃபாலோ பண்ணிக்கிறோம். பட் எப்பொழுதுமே நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. எடுத்த பிறகு பின்னாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலும்பு பலகீனமாகிறது போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படுறது. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் வந்தெல்லாம் ஏற்படுறதுக்கு, ஏன்னா அந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டருக்கும் விட்டமின் டிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ அதனால் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்லாம் நம்ம நினச்சிடக்கூடாது. அதுமாதிரி பித்தப்பையை எடுத்துட்டா திருப்பி பித்தப்பையில் கற்கள், அதாவது பித்தப்பை கற்கள் ஃபார்ம் ஆகாதுன்னா அப்படியும் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய தவறுகள், அதனால தான் பித்தப்பை கற்கள் ஃபார்ம் ஆகுது. அப்போ என்னென்னா அந்த டக்ட் இருக்கும், நம்ம இந்த பேக்கை தான் எடுத்துடுறோமே தவிர அந்த குடலுக்கு வரக்கூடிய டக்டில் திருப்பி பித்தப்பை கற்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து எடுக்கக்கூடிய நிர்பந்தனை தள்ளுறோம் அப்படின்னா, ரொம்ப தாபிதம் ஆயிடுது, ரொம்ப புண்ணாயிருது, இன்ஃப்ளமேஷன், யூஸ்வலாக அந்த சிஆர்பி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எடுத்தாகணும். இல்லைன்னா அது என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆகும். அது ரொம்ப ரேர் கேசஸ். இருக்குன்னு தெரிஞ்சு முறையான உணவு முறை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும். சில சமயம் இந்த கற்கள் உடையும் பொழுது போய் அந்த டக்டில் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா பிளட்டில் வந்து அதிகமாக வந்து பில்லிரூபின் வந்து அதிகமாகிடும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மஞ்சள் காமாலை வந்து வரும், அப்ஸ்ட்ரக்டிவால் வரக்கூடிய மஞ்சள் காமாலை. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயும் உயிரை காப்பாற்றிக்கொள்ள வந்து நம்ம எடுக்கிறோம். இது இல்லாமல் மற்ற காரணங்கள் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பித்தப்பை கற்கள் கரையுமா அப்படின்னா கரையும். பட் சிறுநீரக கற்கள் அளவுக்கு உடனே கரையிலனாலும் ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா இந்த பித்தப்பை கல் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, இந்த பைல் இருக்குது பார்த்தீங்களா, ஜூஸ், இது வந்து ரொம்ப இறுகி போயிடுது. ஸோ கடினமாகுது. கடினம் ஏன் ஆகுது அப்படின்னா அதில் அதில் 2 காம்பினேஷன் தான் இருக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் சால்ட் இருக்கும், மற்றொன்று வந்து இந்த கொழுப்பு. இது ரெண்டுமே சேர்ந்து கடினமாயிரும். இதில் கொழுப்பு அதிகமாக இருந்தால் மஞ்சள் நிறமாக இருக்கும், இது அதிகமாக உப்புக்கள் அதிகம் நிறமாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி கரும்பச்சை அந்த மாதிரி நிறத்தில் வந்து இருக்கும். ஸோ அப்போ இங்கே நம்ம ஏன் ஆகுது அப்படின்னா இந்த பைல் ஜூஸ் வந்து ரொம்ப வந்து கடினமாயிடுது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அதை நீர்த்துவம் ஆக்கணும். ஸோ நீர்த்துவம் ஆக்குவதற்கு மற்றைய மருத்துவ முறைகளில் மருந்துகள் கிடையாது. ஸோ நமது பாரம்பரிய மருந்து முறைகளான சித்த மருத்துவ முறை, ஆயுர்வேத மருத்துவ முறைகளை அதை வந்து அந்த ஜூஸை வந்து திருப்பி நீர்த்துவமாக வைக்கக்கூடியது இருக்குது. இன்னொன்று மலச்சிக்கல். ஏன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளில் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டே ஃபஸ்ட்டு பர்கேஷன் அந்த மாதிரி தான் கொடுப்போம். அப்போ மலச்சிக்கல் இல்லாத பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாகவே அந்த பைல் ஜூஸ் வந்து கொஞ்சம் நீர்த்து போக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீர்த்து போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது ஏன் வந்து மற்ற மாதிரி சிறுநீரக கல் மாதிரிலாம் சர்ஜரி பண்ண முடியலன்னா, இது பேக் மாதிரி இருக்கும், இது மேலே வந்து டக்ட் இருக்கும், ஸோ இது கீழே இருக்கும். இங்கே வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டிச்சிங் போடுறது அப்படிலாம், ஏன்னா இது ஃபுல்லாக வந்து கான்ட்ராக்ட் ஆகும், ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம பண்ண முடியாது. இப்போ கிட்னினா அது ஒரு ஆர்கன் அப்படியே இருக்கும், இது அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீர்த்து போக வைக்கும் பொழுது இந்த பைல் ஜூஸ் நல்லா ஒரு குளகலப்பு ஸ்லெட்ஜுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாமல் இது பண்ணி வைக்கும் பொழுது இந்த பித்தப்பை கற்களானது என்ன செய்யும்னா மிதக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது லைட் வெயிட்டாக பண்ணுறப்ப, ஸோ மிதக்க ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரேக் டவுன் ஆகிறதுக்கும் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ எடுக்கும் பொழுது அது மெல்லிசாக இதாகி அந்த டக்ட் வழியாக வந்து அது வெளியே வேறும். ஸோ பேஷண்ட்ஸும் அவங்க பார்க்கலாம். ஆனால் எல்லோருக்கும் இப்படி தான் உடையும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. உடையிற சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர கொஞ்சம் கொஞ்சமாக அதாகி வெளியேறிடும். அதனால் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது அதற்கு தீர்வு கிடையாது. அது மாதிரி பித்தப்பை வந்து வெஸ்டிஜியல் ஆர்கனுங்கிறதும் கிடையாது. கொஞ்சம் உணவு முறையான சிகிச்சை எடுக்கும் பொழுது பித்தப்பை கல்லை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப அருமையான விளக்கம், டெக்னிக்கலாகவே கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு ஆரோக்கியமான பித்தப்பை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அது ஆரோக்கியமாக இல்லைங்கிற அறிகுறிகள் நம்ம உடலில் எப்படி தெரியும் டாக்டர்? ஆக்சுவலாக நம்ம நாடி பார்ப்போம். ஸோ நாடி பார்க்குறப்ப வந்து என்னென்னா அவர்களுக்கு அழல் குற்றம் வந்து அதிகமாக இருக்கும். சரி. ஸோ அழல் குற்றம் அதிகமாக இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட நமக்கு என்ன உங்கள் பாடி ரொம்ப ஹீட் ஆகுதா, இல்லை உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கா, அதே அந்த கால் பிளாடர் எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கவங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி தூக்கம் இருக்காது. இந்த பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்களுக்கு ஏசிம்டமேட்டிக்காக இருந்தால் கூட ஒன்று அவர்கள் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை வந்து ஏதாவது மருந்துகள் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, இல்லை ஏதாவது மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்க்கு மெடிசின் எடுக்கிறவங்களாக இருப்பாங்க. இதுதான் மேஜராக இருப்பாங்க.
ரொம்ப இந்த சேச்சுரேட்டட், அதாவது நிறைய வந்து ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ், நிறைய எண்ணெய் பொருட்கள், இந்த மாதிரி சாப்பிட்றவங்கள விட இந்த மாதிரி பிரச்சனைகளால் இருப்பவர்களுக்கு தான் பித்தப்பை கற்கள் அதிகமாக வரும். அதே மாதிரி கர்ப்பப்பை யூஸ்வலாக அந்த ப்ரெக்னன்சி பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பை கற்கள் இருக்கும். என்ன காரணம்னா அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து அவங்களுக்கு மலச்சிக்கல் இருந்திருக்கலாம், இல்லை இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சீராக இல்லாமல் அதிகமாக இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் இருக்கும். அடிக்கடி அபார்ஷன் இருந்ததுனால இல்லை ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணி கருத்தரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவர்கள் குழந்தைகள் வந்து குழந்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈன்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் அவங்களுக்கு மெடிசன் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த இடத்துல அது தேவைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது எடுக்கும் பொழுது அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் இது அதிகமாக எடுக்கும்பொழுது அவங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு பித்தப்பையில் கற்கள் இருக்குது, குறிப்பாக ஒரு 35 வயதுக்கு மேலே இருக்குன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை, செனப்பை இதிலெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இவங்களுக்கெல்லாம் பித்தப்பையோட எனர்ஜி நாடி பரீட்சையும் பண்ணுவோம், இதுவும் பார்ப்போம். நிறைய பேருக்கு இந்த பிளட் டெஸ்ட்டில் தெரியாது. தாபிதம் அடைந்திருந்ததுனா தான் சிஆர்பி அதிகமாக இருக்கும், இல்லை அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுனா தான் பிலிரூபின் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை அப்படின்னா லேப் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று ஸ்கேனு, நாடி பரீட்சையம், அவங்களோட நம்ம இன்ட்ராகேட் பண்ணுறது, இந்த 3 விஷயத்தில் தான் அவங்க பித்தப்பை வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே. அதே மாதிரி ஒரு ஃபீவர், ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அந்த டைமில் நமக்கு ஜாயிண்ட் பெயின் எப்படி ஒரு தற்காலிகமாக இருக்கும், அந்த மாதிரி பித்தப்பையில் வந்து தற்காலிக பிரச்சனை இல்லை இது ஒரு நிரந்தர பிரச்சனையை நோக்கி போயிட்டுருக்குங்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியுமா? தற்காலிக பிரச்சனைனா இப்போ ஒரு ஃபீவர் வருதுன்னே வச்சுக்கோங்களேன், ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறோம். இப்போ நிறைய பேர் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லாக்டோபேசில் மாதிரி ஒரு ப்ரோபயோட்டிக் ஆட்டம் கொடுத்துட்றாங்க. பட் சில பேர் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் எடுக்கிறப்ப கட்டில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வந்து அழிந்து போகும். இந்த கட்டில் இருக்க நல்ல பாக்டீரியா எதற்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ இந்த பிலிரூபின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்படி இருக்கும்னா காஞ்சுகேட் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து இருக்கும். அதை திருப்பி அன்காஞ்சுகேட் பண்ணி நம்ம அப்சார்ப் பண்ணி ஒரு 80% வந்து மலத்தோட வெளியேறும். அதுதான் வந்து மலம் மஞ்சளாக இருக்குது. 20% வந்து யூரினோட வெளியேறும். இந்த ப்ராசஸ் பண்ணணுன்னா எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா கட் பாக்டீரியா வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கட் பாக்டீரியா இல்லைன்னா இந்த கன்வர்ஷன் இருக்காது. ரொம்ப இது ஜாஸ்தியாக இந்த காஞ்சுகேட்டட் பிலிரூபின் இருக்கும். ஸோ இந்த காஞ்சுகேட்டட் பிலிரூபின் அதிகமாக இருக்கிறதும் இந்த பித்தப்பையில் வந்து கற்களை ஃபார்ம் பண்ணலைனாலும் ஸ்லெட்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நார்மலாக தண்ணி இல்லாமல் ஒரு குழப்பான ஒரு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ சில பேர் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க போஸ்ட் ஃபீவர், எனக்கு வந்து ஏதோ வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு அப்நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது, வலது தோள்பட்டை வலிக்கிற மாதிரி இருக்குது, இந்த ஷோல்டர் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க பித்த நீர் வந்து கொஞ்சம் ஸ்லெட்ஜாக ஃபார்ம் ஆகுது. இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்த பிறகு போஸ்ட் ஃபீவர் வந்து எனக்கு கொமட்டல் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அடுத்து கொஞ்சம் நார்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் உஷா மேம். எந்த ஊர்லேருந்துமா? நான் சென்னையிலேருந்து தான் பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயதுமா? எனக்கு 48. தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே. வணக்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு கர்ப்பப்பை எடுத்து 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹெர்னியா வந்துருச்சு. ஓகே. ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணி இப்போ 1 வருஷம் தான் ஆகுது. ஓகே. ஹெர்னியானா என்ன ஹெர்னியா வந்தது? அரையிடுக்கு ஹெர்னியாவா இல்லை தொப்புள்ள ஹெர்னியாவா இல்லை தையல் போட்ட இடத்துல? அடி வயிறு. சரி, ஓகே. அது என்ன இப்போ வெயிட்லாம் தூக்க முடியல. 2வது வலி இருந்துகிட்டே இருக்கு, ரைட் சைடு ரொம்ப வலி எடுத்துக்கிட்டே இருக்குது. எதுவும் சாப்பிட முடியல, ஜுரம் வந்துகிட்டே இருக்கு மேம். ஓகே. இப்போ என்னன்னா 2 பக்கமும் கிட்னி சைடு 2 சைடும் வலி இருக்குது. ஓகே. சாப்பிட எல்லாம் முடியல, முதுகுல ஊசி போட்ட இடம் ரொம்ப வலிக்குது, ஜுரம் வந்துகிட்டே இருக்கு மேம். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு அடி வயிற்றுல தொப்புளுக்கு கீழே நடுவில் வலிக்குதா, வலது ஓரமாக வலிக்குதா, இடது பக்கமாக வலிக்குதா? வலது சைடு வலிக்குது. வலது சைடு மேல் வரைக்கும் வலிக்குது. ஆமா, வலை வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, ஆனா வலி இருந்துகிட்டே இருக்கு. இல்ல, நீங்க வலை வச்சிருக்கிறது எங்க வச்சிருக்காங்க? அடி வயிற்றுல தொப்புளுக்கு கீழ் பகுதியில தானே வலை வச்சிருக்காங்க? ஆமா. ஓகே. ஆனா இது உங்களுக்கு அடி வயிற்று பக்கம் தான், இந்த சைடு தான் வலி வருது.
அந்த சைடு நான் அடி சைடு வலிக்கல, மேல மட்டும் வலிச்சுட்டே இருக்கு ரைட் சைடுல. இப்போ இந்த ஆபரேஷன் பண்ணி எவ்வளவு காலம் ஆகுது மெஷ் வச்சு? 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம். 1 வருஷம் ஆகுது. அந்த மெஷ் வச்சதுல இருந்து அடிக்கடி உங்களுக்கு ஃபீவர் வந்துட்டே இருக்கு? ஆமா. ஓகே. இப்போ இந்த கிட்னி பக்கம் வலிக்குது அப்படின்னு சொல்றீங்களா, அதை எப்படி நீங்க சொல்றீங்க? அதாவது முதுகு பக்கம் கீழ் முதுகுல அப்படி வலி இருக்கா? எந்த இடத்துல வலி இருக்கு? அந்த லாவ் சைடு வலிக்குது சார். விழா பக்கம் 2 பக்கமும் முன் பக்கம் வலிக்குது? ஆமா. சரி, அந்த விழா பக்கம் இருந்து வலி கீழே பரவுற மாதிரி இருக்கா? அப்படியே சுருக்குன்னு குத்துது, குனிஞ்சோம்னா ரொம்ப வலிக்கும். ஓகே. வாந்தி குமட்டல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வரும். வாந்தி வர மாதிரி இருக்கும், ஆனா வாந்தி வராது. சரி, இது 1 வருடமா இருக்குங்கிறீங்களே, மருத்துவரை போய் பார்த்தீங்களா, டாக்டரை பார்த்தீங்களா? பார்க்கல. ஆனா கல்லு இல்லைன்னு தான் சொன்னாங்க முன்ன ஆப்ரேஷன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. ஓகே. இப்பொழுதும் உங்களுக்கு வந்து கற்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைதான். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெஷ் வச்ச இடத்துல போஸ்ட் சர்ஜரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அடிக்கடி உங்களுக்கு ஃபீவர் வருதுனாலே அங்கே இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்திரப்பை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிளாடர் வந்து தாபிதம் அடையலாம், சிஸ்டைட்டிஸ் இருக்கலாம். ஸோ அதுலேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தாபிதம் இருந்ததுன்னா அதுக்கு மேலே 2 டியூப் மாதிரி வரும். ஸோ அது வந்து எங்கே போகும் அப்படின்னா கிட்னிக்கு போகும். ஸோ இங்கே தாபிதம் இருந்தது அப்படின்னா அந்த யூரின் ஃபில்டர் ஆகி வர்றது அவ்வளோ சீராக இருக்காது. அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசௌகரியம் போன்றவை வந்து ஏற்படும். அதனால தாமதிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு யூரின் ரொட்டீன் பாருங்கள். ஸோ யூரின் ரொட்டீன் பார்த்துட்டு சிஆர்பி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதில் யூரின் ரொட்டீன் நார்மலாக இருக்குது, சிஆர்பி ஜாஸ்தியாக இருக்குதுன்னா உள்ளே இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்கேன் பார்க்கணும். காலம் தாமதிக்காமல் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தான் அடுத்த பிரச்சனையில் வராமல் விடுமா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபீவர் வந்தது அப்படின்னா அடுத்து இப்போ வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து உங்களுக்கு எப்போ வந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு 250 ml வெதுவெதுப்பான வெந்நீர், அதில் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 கிராம் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள், 1 கிராம் மிளகுத்தூள் நல்லா போட்டுட்டு ஆற்றிட்டு அந்த ஃபீவர் இருக்கிறப்ப 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து குடிங்க. எது வரைக்கும் அப்படின்னா உங்களோட அந்த ஃபீவர் வேர்த்து விடணும். இப்போ எனக்கு ஃபீவர் இல்லவே இல்லைன்னா அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து குடிங்க, அதுக்கப்புறம் வேண்டாம். ஸோ இது மாதிரி இது பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஃபீவரும் குறைஞ்சு யூரின் அதிகமாக பெருக்கி தள்ளுச்சு அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன்னால தானே. பட் இது உங்களுக்கு அப்போ சப்சைட் ஆயிரும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் மருத்துவரை வந்து போய் பார்க்குறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா. ஃபஸ்ட்டு யூரின் ரொட்டீன் ஒன்று எடுங்க, சிஆர்பி எடுத்து பாருங்கம்மா. நன்றி. நன்றி மழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் ஹலோ. ஆமாம் சொல்லுங்கள், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஆமாம், இப்போ எங்கள் மாமா ரவி அவர் பேர். சொல்லுங்கம்மா. அவருக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஷோல்டர் ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 1 மாதம். என்ன வயதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு வயசு 45. சரி, பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகே. வணக்கம்மா. மேடம் சொல்லுங்க. எங்க மாமா பேரு ரவி. அவருக்கு வந்து லெஃப்ட் சைடு ஷோல்டர் ரொம்ப பெயினா இருக்குறாரு. எதனாலன்னு தெரியல. லெஃப்ட் சைடு ஷோல்டர் பெயினா இருக்கு. எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ 2 வருஷமா இருக்குன்னு சொல்றாரு. வயது என்ன சொன்னீங்க அவருக்கு? 42ஆ? 45. 45. இந்த ஷோல்டர்ல மட்டும் தான் வலிக்குதா இல்ல கைக்கு வலி பரவுதா? இல்ல, கையெல்லாம் அப்படியே மறுத்து போன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி செஸ்ட் பெயின் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, செஸ்ட் பெயின் இருக்கு, லெஃப்ட் ஷோல்டர் வலி, கை மரத்து போகுது. வேற முன்கழுத்து இருக்கு பாத்தீங்கன்னா, முன்கழுத்துல தசை பிடிப்பு அந்த மாதிரி ஏதாவது வருதா? அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. தசை பிடிப்பு அந்த மாதிரி இருக்கு. வேற வெயிட் எவ்வளவு இருக்காரு அவரு? வெயிட் ஒரு 68 இருக்காரு. வேற ஏதாவது இணை நோய்கள் மாதிரி சர்க்கரை, பிபி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. என்ன தொழில் செய்யறாரு? புரியல. என்ன தொழில் செய்யறாரு அவரு? அவர் வந்து டிரைவரா இருக்காரு. டெய்லரா இருக்காரா? ஆமா, டிரைவர். ஓ, டிரைவரா இருக்காரு. ஓகே. யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய தொழில் இதை பார்க்கும் பொழுது வெயிட் வந்து பெருசா அதிகமாகவும் இல்லை. இருந்தாலும் ஒரு லிபிட் ப்ரொஃபைல் பாருங்க. கழுத்து பகுதியில் டிரைவருங்கிறப்ப தொடர்ந்து வாகனம் ஓட்டுவதனால கழுத்து பகுதியில் கம்ப்ரெஷன் வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இல்லைன்னா சர்விக்கல் டிஸ்பல்ஜ் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படும் பொழுது சில பேருக்கு கழுத்து ஸ்டிஃப்னஸ் வரலாம், ஷோல்டர் வலி வரலாம். இந்த இடது கைக்கு போடக்கூடிய அந்த நரம்புகள் வந்து அவ்வளோவா கம்ப்ரெஷன் ஆகும் பொழுது ஒரு மதமதப்பு, சில பேருக்கு வலி,
சில பேருக்கு ஊசி குத்துதல் போன்றவை வந்து வரலாம். அது மாதிரி இங்கே மட்டும் வரல, இந்த நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா மேல் மார்பு முன்பகுதியில், மேல் மார்பு பின் சைடு அங்கேயும் வந்து பரவும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஒரு செஸ்ட் பெயின் மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கழுத்தெலும்பு தேய்மானம், நரம்புகள் நசுங்கப்படுதுன்னு. ஆனால் இதனுடன் எக்ஸ்ட்ராவாக வந்து என்னென்னா அந்த வலி வரும்பொழுது, நெஞ்சு வலி வரும்பொழுது, மார்வலி இடது பக்கம் வரும்பொழுது கழுத்து தசைகள் இதுவும் பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே கொஞ்சம் குப்புன்னு வேர்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு கார்டியாக் அதாவது இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இசிஜி, எக்கோ இந்த மாதிரி டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கணும். ஸோ அதில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா அது கழுத்தெலும்பு தேய்மானம் சம்மந்தப்பட்டதான். ஸோ அதற்கு மருந்துகள், வர்ம சிகிச்சைகள், சில எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடுமா. நன்றி. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், லட்சுமி பிரபா. எந்த ஊர்லேருந்துமா? மதுரையிலிருந்து கால் பண்றோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தானே. உங்கள் வயதுமா? 45. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. கல் இருக்கா சம்பந்தமா பேசலாமா? சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. பித்தப்பை கல் வந்து எனக்கு இப்போ ஒரு 6 months இருக்கு. ஓகே. செக் பண்ணதுல சொன்னாங்க. ஓகே. ஒரு 5.6 mm இருக்குங்க. ஓகே. ஆமா, அது போய் ஸ்கேன் பண்ணதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஹோமியோபதியில தான் நாங்கள் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தோம். ஓகே. இப்போ மெடிசன் நிப்பாட்டிட்டாங்க. ஓகே. அதனால எதுவும் பிரச்சனை வருமான்னு? இல்லை, இப்போ 6 months மெடிசன் எடுத்தீங்க, பித்தப்பை கற்கள் அளவு குறைஞ்சிருக்கா? இல்ல, ஃபர்ஸ்ட் 5.3 இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து 5.6 இருக்கு மேம். அளவு அதிகரிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப அந்த ஃபியூ மில்லிமீட்டர், இந்த 0.3 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டில் டிஃப்ரென்சஸ் வந்து வரும். அப்போ உங்களுக்கு அதே சைஸ் தான் இருக்குது. பட் 5.6 mmங்கிறதெல்லாம் சின்ன ஸ்டோன் தான். ஸோ மைல்டாக உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மோஷன்ஸில் வர்றதே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன தொந்தரவு இருந்ததுனால நீங்கள் ஸ்கேன் எடுத்தப்போ உங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் இருந்தது தெரிஞ்சது? நீர்ப்பையில புண்ணு இருந்துச்சு மேம். அது போகும்போது அவங்க சொன்னாங்க ஸ்கேன் பார்த்து. யூரின் போகிறப்ப ஃபீவர் அந்த மாதிரி, அதாவது ஃபீவர் இந்த மாதிரி ஏதாவது யூரின் போகிறப்ப எரிச்சல் அந்த மாதிரி இருந்ததா? ஆமா மேம், அந்த ட்ரபிள் இருந்துச்சு. சரி, ஸ்மெல் வந்துச்சு, ஸ்மெல் வந்துச்சு. ஓகே. வேற டயபெட்டிக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. பிரஷர், சுகர். வேற எதற்காவது முன்னாடி மருந்துகள் எடுத்திருக்கீங்களா? இல்ல, எதுக்காக எடுக்கல. தூக்கம் எப்படி இருக்கு? தூக்கம் நல்லா இருந்துச்சு. முன்னாடியும் நல்லா இருந்ததா? முன்னாடி நல்லா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் உடம்பு ஆனா டயர்டா இருக்கு. வேற எந்த பிரச்சனையும் இல்ல. சாப்பாடு வந்து செரிமானம் ஆக மாட்டேங்குது. ஓகே. இல்லை, அது பித்தப்பை கற்கள் இருந்ததுன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பித்தப்பை கற்கள் இந்த பித்தப்பை கற்கள் இருந்ததுன்னா இன்டைஜஷன் இருக்குன்னு சொல்ல வரல. இன்டைஜஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தப்பை கற்களை வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ அதான் யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கடுகு, வெந்தயம், விரலி மஞ்சள், கட்டி பெருங்காயம் 3 ஈக்குவல் ரேஷியோ எடுத்து பவுடர் பண்ணிவிட்டு உணவு உண்பதற்கு 3 வேளை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு 15 minutes பிஃபோர் ஃபுட் நீங்கள் அதை ஒரு 2 டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு வெதுவெதுப்பாக வெந்நீர் குடிங்க. ஸோ இது உங்களுக்கு அந்த கற்கள் பெருசாக ஆகாமல் வந்து பார்த்துக்கும். அது மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். இதுவும் அந்த பித்தப்பை கற்கள் பெருசாக ஆகாமல் பார்த்துக்கும். ஆனால் பித்தப்பை கற்களுக்கு வந்ததோட ரீசன் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூட் காஸ் இல்லாமல் பித்தப்பை கற்கள் வந்து வந்திருக்காது. பட் பித்தப்பை கற்கள் வந்து குறைவதற்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நமது மருத்துவமனை என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 1 month ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அடுத்து ஒரு லிவர் ஃப்ளஷ் கொடுப்போம். அடுத்து ஒரு 1 month வந்து சால்ட் பேசிஸில் வந்து எடுக்கும் பொழுது 2 months கழித்து நீங்கள் ஸ்கேன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சைஸ் நல்லா ரெடியூஸ் ஆனது தெரியும். ஏன்னா அது பெருசாகிட்டும் போகக்கூடாது. ரொம்ப நாளாக இருந்தாலும் அது வேறு பிரச்சனைகள், கேன்சர் போன்றவை ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு. இருப்பினும் நீங்கள் நான் சொன்ன இந்த பவுடர், இந்த நைட்டும் கான்ஸ்டிபேஷன் இதாகிறதுக்கு திரிஃபிலாச்சூர்ணம் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப அதிகமாகாமல் வந்து நம்ம பார்த்து கொள்ளலாமா. நன்றி. நன்றி மழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? சிவகாமி மேம். எந்த ஊர்லேருந்துமா? மதுரையில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேம். எனக்கு ஹர்னியா ஆபரேஷன் பண்ணிருக்கு. என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு 40 ஆகுது மேம். பேசுங்க டாக்டர். முத பண்ணி 13 வருஷம் ஆச்சு. என்ன ஹெர்னியா பண்ணிருக்காங்கம்மா? குடல்ல பண்ணிருக்காங்க மேம், தொப்புல. இப்போ உங்க வயது என்ன ஆகுது?
வயிறு வந்து அடிக்கடி வலிக்குதுங்க. இல்ல உங்க ஏஜ் இப்ப என்ன? 40. 40 வயது. இந்த ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணி எவ்வளவு காலம் ஆகுது? இப்பதான் 2 மாசம் ஆகுது. 2 மாதம் தான் இருக்கு. முன்னாடி சிசேரியன் ஏதாவது பண்ணிருந்தீங்களா? இல்ல ஃபேமிலி பிளான் பண்ணிருந்தேன். ஏற்கனவே வேற ஹர்னியா வந்து பண்ணி 13 வருஷம் ஆச்சு. இப்ப இது 2வது டைம் பண்ணிருக்கேன் மேம். ஓகே. அது வந்து அடிக்கடி வலிக்குது. மேவயிறு வந்து எரியுது. இங்க ஒரு பிசத்தை பார்த்தா அல்சரு அந்த மாதிரி சொல்லுவோம். அடிக்கடி அல்சர் மாதிரி வருது. முதுகு பின்னாடி பிடிக்குதுங்க. மலச்சிக்கல் இருக்கா? காலையில எந்திரிச்சோனே டாய்லெட் போறீங்களா? அதெல்லாம் நல்லா நார்மலா தான் மேம். டாய்லெட்ல எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க மலம் வெளித்தள்ளுவதற்கு முழுமையாக? அது எப்பயும் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் மேம். அரை மணி நேரம் இல்ல, அது ரொம்ப ஜாஸ்தியான டைம். மலம் கழிப்பதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான். 1 மினிட்ல எதுனும். எதற்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப உங்களுக்கு ஹெர்னியா வருது அப்படின்னா, ஹெர்னியாவுக்கு நம்ம ஆப்ரேஷன் செஞ்சா நம்ம ஃபுல்லா வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்று பகுதியில வந்து அதிகமாக அழுத்தம் ஏற்படுவது. இந்த அழுத்தம் ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் ஒரு காரணம். மலச்சிக்கல்னா காலையில மோஷன் போகலைன்னா அது மட்டும் மலச்சிக்கல் கிடையாது. அரை மணி நேரம் நம்ம மலத்தை வெளியே தள்ள நம்ம டைம் எடுக்கிறோம் அப்படின்னா, உட்கார்றோமோ வெஸ்டர்ன் டாய்லெட்லையோ இந்தியன் டாய்லெட்டில் உட்காரோம்னா அங்கே ஒரு அழுத்தம் ஏற்படும். ஸோ அந்த அழுத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமானம் சரியில்லை அப்படிங்கிற நேரத்தில், இல்லை செரிமானத்திற்கு ரொம்ப கஷ்டமான உணவு, அதே மாதிரி ஃபோட் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையான உணவுகள் எடுக்கும் பொழுது அந்த குடலில் வந்து என்னென்னா காற்று வந்து அதிகமாக பரிணமிச்சிருக்கும். ஸோ அப்பையும் நம்ம வயிறு உப்புசமாகும். இதெல்லாம் வந்து என்னென்னா திரும்ப திரும்ப நமக்கு வந்து அந்த ஹெர்னியா வருவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நமது மருத்துவமனை ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட பிரான்ச் வந்து மதுரை புதூரில் இருக்குது. முடிஞ்சால் நாளைக்கு நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா அப்டாமினல் எக்ஸாமினேஷன் பண்ணி உங்களுக்கு அதனால தானா திருப்பி அந்த ஹெர்னியா திருப்பி ரெக்கரண்ட் ஆகிறனால தான் அந்த பெயின் வருதா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, நான் சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ சொல்லுங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பட்டுவட்டில இருந்து பேசுறேன் மேம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக கேக்குறேன் மேம். உங்க வயதுமா? 47 வயசு மேம். தொடர்ந்து உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே. வணக்கம்மா. வணக்கங்க. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? எனக்கு குதிங்கால் வலியா இருக்கு மேம். 2 குதிகால்ல இருக்கா, ஒரு குதிகால்ல இருக்கா? ஒரு குதிங்கால்ல மட்டும் இருக்கு மேம். ஓகே. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம், எலும்பு தேய்மானம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. அது கால் கீழே ஊனி நடக்க இல்ல, முடியல. எலும்பு தேய்மானம் இருக்குன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்களா? இல்ல, எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கல. பார்த்துட்டு உங்களுக்கு உள்ள எலும்பு எது தேஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. கால் கீழே ஊனி நடக்கும் பொழுது வலி வருது. ஓகே. அதுக்கு செப்பல் போட்டு நடந்தீங்கன்னா நார்மலா ஆயிரும். மெடிசன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. போட்டா மெடிசன் போட்டு கொஞ்சம் கேக்குது. மெடிசன் நிப்பாட்டிட்டோம்னா கால் வலி திருப்பி வருது. ஓகே. இந்த வலியானது தூங்கி எந்திரிச்ச பிறகு ரொம்ப காலையில ஊன்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கா, இல்ல இரவு நேரத்துல படுக்கிறப்ப அதிகமா இருக்கா? காலையில எழுந்திருக்கும் போது வலி இருக்கு, ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால நடக்க முடியல மேம். காலை கீழே உன்னால வலி இருக்கு. ஓகே. உங்க டாக்டர் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்கேனியஸ் ஸ்பர் தான். இதுவும் ஒரு வகையான தேய்மானம் மாதிரி தான். அந்த குதிகால் எலும்பு வந்து பாத்தீங்கன்னா ஓரம் வந்து சீரா இல்லாம கொஞ்சம் அந்த தேய்மானமாகி ஒரு முள் மாதிரி இருக்கும், இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசை பகுதிகளில் குத்துவதனால தான் வந்து வலி வந்து அதிகமாக இருக்கு. செருப்பு போட்டு நடக்கிறதுனால இதன் வலிகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால், இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த முள் போன்று இருக்கக்கூடிய அந்த எலும்போட அந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த ஈர்க்கு மாதிரி இருக்கிறது. ஸோ அது குத்த 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 என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூஸ் வந்து தாபிதமாகும். ஸோ அதனால தான் நீங்கள் வலி நிவாரண மருத்துவர்கள் உங்களுக்கு வலி நிவாரண மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து வலி இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து வலி வர ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள விட்டமின் D3 கால்சியம் போன்ற சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அந்த இடத்துல இருக்கிறனால நமக்கு தெரியுது, பட் ஓவராலாகவே நம்ம போனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுதுன்னு தான். ஸோ வலி நிவாரண மாத்திரைகள் தொடர்ந்து எடுக்கிறதுனால சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்போ நீங்கள் தாபிதத்தை குறைக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம்.
அப்போ நீங்கள் அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும்னா நார்மலாகவே சுக்குத்தூள் முட்டை வெள்ளைக்கரு சேர்த்து நம்ம பற்று போடணும். அதற்கு முன்னாடி என்ன செய்யணும், எருக்கலை இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக வந்து செங்கல்லையோ இல்லை லைட்டாக எருக்கலையை சுட்டு வச்சுட்டு அங்கே ஒற்றடம் கொடுத்துட்டு அதன் பின்னாடி வந்து இந்த சுக்குத்தூளும் முட்டைக்கருவும் வச்சு நம்ம பற்று போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தாபிதம் குறையும், ஊன்றப்ப வலி இல்லாமல் இருக்கும் பெரிதாக. ஆனால் திருப்பி அந்த சிலுப்பல் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அது ரொம்ப மேஜராகாமல் இருப்பதற்கு வந்து சில மருந்துகள் வந்து இருக்குது. ஸோ அதை எடுக்கும் பொழுது என்னென்னா அது ஃபர்தராக இல்லாமல் அது அப்படியே வந்து என்ன சொல்கிறது, அந்த ஷார்ப்னஸ் ரொம்ப நம்ம சாஃப்ட் டிஷ்யூ டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஆனால் மற்ற இடங்களையும் இப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் கால்சியம், விட்டமின் டி இது ரெண்டுலேயும் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணுமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? செல்வம், திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது சார்? 65 மேடம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? மேடம் நான்வெஜ் சாப்பிட்டோம்னா நெஞ்சு எரிச்சல் அதிகமா இருக்கு மேடம். ஓகே, வயது என்ன சொன்னீங்க? 65 மேடம். 65. எவ்வளோ நாளா இப்படி இருக்கு? இது இப்போ ஒரு 1 மந்த்தா இருக்கு மேடம். வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? ஆமா, பிரஷர் சுகருக்குலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு மேடம். ஓகே, பிரஷர் சுகருக்கு சாப்பிடுறீங்க. கடைசியா பார்க்கும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரை அளவு 3 மாசம் ஆவரேஜ் எவ்வளோ இருந்தது? 190 to நான் அது கேட்கல. 3 மாத சர்க்கரை அளவு அப்படிங்கிறது ஆவரேஜா வரும். 6.7 7.8 அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பாங்களா உங்க டாக்டர்? அது எவ்வளோ இருக்கு? அது வந்து HbA1c வந்து 7.5 மேடம். 7.5 இருக்கு. பிபி எவ்வளோ இருக்கு? பிபி வந்து நார்மல் மேடம். நார்மலா தான் இருக்கு. ஓகே, காலையில எந்திரிச்ச உடனே மலம் கழிந்துருதா? இப்ப கடுக்காத்தூள் சாப்பிடுறதுனால மலம் ஃப்ரீயா போயிடுது மேடம். சாப்பிடலனா அது மலம் போறதுக்கு டிலே ஆகுது, ஒரு நாள் கூட டிலே ஆகுது மேடம். ஓகே, இரவு தூக்கம் எப்படி இருக்கு? அது நம்ம டேப்லெட் சாப்பிடுறதுனால நல்லா தூங்கிட்டு இருக்கு மேடம். தூக்கம் வர்றதுக்காக டேப்லெட் போடுறீங்க அப்படிதானே? இல்ல, தூக்கத்துக்காக இல்ல மேடம். ஏற்கனவே இந்த கொரோனா அஃபெக்ட் ஆகி போயிருக்கும் போது டேப்லெட்ஸ் கொடுத்தாரு டாக்டர். அதே கண்டினியூ பண்ண சொன்னாங்க. இப்ப கண்டினியூ பண்ணி. எதுக்காக கொடுத்தாங்க? அது நைட்டு கொஞ்சம் டீப் ஸ்லீப் இருக்கும், அதான் தூக்கத்திற்காக வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா மேடம். சரி, ஓகே. வேற கொலஸ்ட்ரால் லெவல்லாம் நார்மலா இருக்கா? மற்ற எல்லாமே நார்மல் மேடம். ஓகே, இப்போ நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா மேல் வயிற்றுல நடுப்பகுதிகளில் எரிச்சல் வருதா? இல்ல மேடம். எந்த இடத்துல வருது? ரெண்டு ஜஸ்டுக்கு நடுவுல வருது மேடம். ஓகே, அதாவது நெஞ்சுக்குழி பகுதியில எரிச்சல் வருது. ஆமா, நெஞ்சுக்குழி. அந்த எரிச்சல் அங்க மட்டும்தான் இருக்கே தவிர மார்புக்கு இடது பக்கம் வலது பக்கம் பரவுறது கிடையாது. இல்ல மேடம். ஏப்பம் வருதா? லைட்டா ஒரு நாள் இருந்துச்சுன்னா வலது பக்கம் லைட்டா இருக்க மாதிரி இருக்கு. வலது பக்கமா இடது பக்கமா? வலது பக்கம். புளியேப்பம் போன்றவை வருதா? இல்ல மேடம், வரல. அடுத்து மேல் வயிற்றுல வலது புறம் அசௌகரியம் ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல மேடம். சரி, ஓகே. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில மருந்துகள், இந்த சுகருக்காக எடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன அப்படின்னா, சிலருக்கு வந்து ஒரு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் செக்ரீஷனை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ வயிறு வந்து உப்புசம் அடைகிறது, அஜீரணம் போன்றவை வந்து ஏற்படும். ஸோ அதனால நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு உங்கள் மருத்துவரிடம் சொன்னோம்னா அதற்குரிய மருந்துகள், அந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய மருந்துகள் இருந்ததுன்னா அதை மருத்துவர்கள் வந்து நீக்குவாங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, HbA1c 7.5 அப்படிங்கிறது ரொம்ப மோசம் இல்லைனாலும் 6.5க்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு மற்ற உறுப்புகள் வந்து பாதிப்படையாது. இப்போ வந்து சுகரால் வந்து நம்ம கிட்னி பாதிப்படையும், கால் பாதிப்படையும், ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி என்ன அப்படின்னா கேஸ்ட்ரோபாரசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். எப்படி இதெல்லாம் வந்து இப்போ கை கால் விழுந்ததுன்னா ஹெமிபாரசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு வாதம், பக்கவாதம் மாதிரி வருதோ, வயிற்று தசை பகுதிக்கும் அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா செரிமானம் வந்து பாதிக்கப்படும். செரிமானம் பாதிக்கப்படுறதுனால பாதி செரிச்சும் செரியாமலும் இருக்கக்கூடிய அமிலமானது
மேலே இருக்கக்கூடிய உணவு குழாய்க்கு வந்து எதிர்கலிக்கும். ஸோ எதிர்கலிக்கும் பொழுது நமக்கு நெஞ்செரிச்சல் போன்றவை வரும். அப்போ நான்வெஜ்ஜுங்கிறப்ப என்ன ஒரு தவறு பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் உப்பு, காரம், எண்ணெய் இதெல்லாம் அதிகமாகும் பொழுது அது அதிகமாக நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குதே தவிர நார்மலாக உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். அசைவம் இங்கு பிரச்சனை கிடையாது. அதற்கு நம்ம உணவு சமைக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய அந்த பக்குவ முறை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பிரச்சனை. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, உணவு உண்ட பிறகு ரொம்ப வந்து ஹெவியாக வந்து வேலை செய்கிறதோ இல்லை படுக்கிறதோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. உங்களோட பித்தப்பையும் சீராக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கங்க. ஏன்னா யூஸ்வலாக நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், தூக்கத்துக்கு மருந்து எடுக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா பித்தப்பையோட அந்த எனர்ஜி லெவல் குறையும், பித்தப்பையில் கற்கள் வந்து ஃபார்ம் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. நார்மலாக நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கனால என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவிலிங்க பட்டை அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாவிலங்க பட்டையை வந்து என்னென்னா குடிநீர் வைத்து தினமும் காலை வெறும் வயிற்றில் வந்து எடுங்க. எந்திரிச்சோடனே இதை எடுங்க. அடுத்து 1 மணி நேரம் கழித்து என்ன அப்படின்னா, முட்டைக்கோசு சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 50 ml எடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே ஏற்படக்கூடிய தாபிதத்தை குறைக்கும். இருப்பினும் திருப்பி எதிர்கலிக்க கூடாது அப்படின்னா இங்கே பிரச்சனையே என்னென்னா, உங்கள் சர்க்கரை நோய் வந்து சீராக இல்லை. கேஸ்ட்ரோபாரசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ தான். நன்றி டாக்டர். ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட இந்த வார கேம்ப் டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்குது. இதை எல்லாது வந்து பார்த்திங்கன்னா பிற மாவட்டங்களையும் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக அங்கே நான் விசிட் பண்ணுவேன். அந்த வகையில் நாளை வந்து 12ஆம் தேதி மதுரை கே புதூரில் வந்து நமது மருத்துவமனை இருக்குது. ஸோ அங்கே நாளை வந்து காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அங்கே இருப்பேன். அடுத்து நாளை மறுநாள் 13ஆம் தேதி திருநெல்வேலியிலும் நமது மருத்துவமனையோட கிளை இருக்குது. ஸோ காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வந்து திருநெல்வேலியில் வந்து விசிட் பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி வந்து திருச்சி கருமண்டபத்தில் நமது மருத்துவமனையின் கிளை மருத்துவமனை இருக்குது. ஸோ அங்கே விசிட் பண்ணுவேன் காலை 10 மணி முதல் 5 மணி வரை. ஸோ கன்சல்டேஷன் எடுக்கணும் இல்லை ஒப்பீனியன் கேட்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ வந்து இந்த பித்தப்பை கற்கள் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து என்னென்ன விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த விஷயத்தை வந்து அவங்க தவிர்க்கணும் டாக்டர்? ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பித்தப்பை கல்ல இந்த பித்த நீர் தான் வந்து கட்டியாகுது. அதற்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல். ஸோ மலச்சிக்கல் அப்படின்னா நமக்கு மோஷன் வரல, கல்ல டாய்லெட் வரல அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. காலையில் எழுந்தவுடன் வர வேண்டும். நம்ம ரொம்ப டாய்லெட்டில் போய் நிறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 to 3 minutes அந்த மாதிரி வந்து இருக்கணும். 2 நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம், 3 நாட்களுக்கு ஒரு முறை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த ஒரு உணவு செரிமானமாகி இப்படியெல்லாம் வர இவ்வளோ காலம் இருக்குன்னா நம்ம 3 நாளைக்கு ஒரு முறை உணவு எடுக்கலை, தினமும் உணவு எடுத்துகிட்டு இருக்கப்போ அது வெளியே தள்ளப்படணும். ஸோ அந்த மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். இங்கே தூக்கங்கிறத விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த சர்க்காடியல் ரிதம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்க பயாலஜிக்கல் கிளாக் கரெக்டாக இருக்கணும். காலையில் எந்திரிக்கிற டைம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 6:30 வந்து தாண்டக்கூடாது. அந்த 6:30க்கு முன்னாடியே எந்திரிச்சுக்கணும். இரவு தூங்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 10:30 எது பண்ணக்கூடாது. ஸோ 10:30க்கெலாம் வந்து பெட்டுக்கு போயிடணும். அந்த 10:30லேருந்து காலையில் நம்ம எழும்பும் வரை வந்து என்னென்னா, ஒரு நான் 4 மணி நேரம் படுக்கணுமா, 8 மணி நேரம் படுக்கணுமா, 6 மணி நேரம் படுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம், ஆரோக்கியமாக இருப்பவர்க்குள்ள எனக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது ஆனால் 4 மணி நேரம் நான் படுப்பேன்னா அந்த 4 மணி நேரம்ங்கிறது ஆழ்ந்த உறக்கமாக இருக்கணும். நான் ஆழ்ந்த உறக்கம் எனக்கு இருக்கா அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம காலையில் எந்திரிக்கிறப்ப பெட்டை விட்டு நம்ம ஒரு அலாரம் செட் பண்ணாமல் டக்குன்னு நம்ம எந்திரிக்கணும். எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பெட்டில் படுக்கலாமா, இல்லை வாஷ்ரூம் போயிட்டு வந்து திருப்பி நம்ம படுக்கலாமா, இல்லை திருப்பி கண் கலங்கிய மாதிரி இருக்குது, ஒரு தூக்கம் வரக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னாலே நம்ம ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில், நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன் நார்மலாக இல்லை, டிஸ்டர்பாக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு தூக்கம் வந்து இருக்கணும். எந்திரிச்சிட்டு திருப்பி காலையில் 7 மணி 8 மணி அப்படியெல்லாம் வந்து தூக்கம் வரக்கூடாது.
உணவு முறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறைய வந்து நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பலமுறை எந்த நோயை நம்ம இது பண்ணாலும் அந்த கட் பாக்டீரியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கன்வர்ஷன் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கட் பாக்டீரியா நம்ம வெளியிலேருந்தும் கொண்டு வரணும், வெளியிலேருந்து உள்ளே கூப்பிட்டுட்டு போனவங்களுக்கும் நம்ம நல்ல ஒரு தீனி போடணும். அப்போ வெளியிலேருந்து நல்ல பாக்டீரியாவை நம்ம கொண்டு வரணும்னா நம்ம நார்மலாக தயிர், மோர், அந்த மாதிரி நம்ம பாரம்பரிய உணவு அது எடுத்துக்கலாம். இல்லை க்ரீக் யோகர்ட் அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போகணும். உள்ளே இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னா நார்ச்சத்துள்ள உணவுகள் தான். ஸோ அது பழங்கள், காய்கறிகள் இது ரெண்டும் வந்து எடுத்துக்கணும். அவங்கள கெடுக்கக்கூடாது. ஸோ அவங்கள கெடுக்கக்கூடாது அப்படின்னா நிறைய எண்ணெய் ப்ராசஸ் பண்ண ஃபுட்டு, ரீஃபைன் பண்ண ஃபுட்டு என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இட்லி கூட வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் தான். அதில் ஒன்றுமே கிடையாது. உளுந்து எல்லாமே தோல் உரிச்ச ஒரு உளுந்து, 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து. ஸோ பெருசாக ப்ரோட்டீனும் அதில் வந்து கிடையவே கிடையாது. அந்த 5 டம்ளர் அரிசி பட்டை தீட்டப்பட்ட அரிசி, ஏன்னா நமக்கு இட்லி வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த ரீஃபைன்ட் கார்போஹைட்ரேட் இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம உடம்புல இருக்க கட் பாக்டீரியாவை வந்து அதுக்கு எடுக்கும். ஆக்சுவலாக நம்ம ஒரு இட்லி தண்ணியில் போட்டோம்னா இட்லி மிதக்கக்கூடாது, உள்ளே போயிடணும், அந்தளவுக்கு வெயிட் இருக்கணும். அப்போ என்னென்னா நமக்கு தேவை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், இட்லி சாப்பிட்ணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பாரம்பரிய அரிசி முறைகள் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மாப்பிள்ளை சம்பா, கைக்குத்தல் அரிசி, ஏதாவது ஒன்று, யானை கவுனி, இந்த மாதிரி அரிசிகளில் வந்து நம்ம வந்து இட்லி செஞ்சு இல்லை தோசை செய்து வந்து சாப்பிடணும். நல்ல ஒரு பாக்டீரியாவும் கொடுக்கும், ஃபைபர் கண்டென்ட் போகும், விட்டமின் பி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போகும். ஏன்னா பீஸா, பர்கர் தான் வந்து மோசம்னு கிடையாது. டெய்லி வெள்ளை இட்லி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுவும் ஈக்குவலாக பேட் தான். ஸோ அந்த மாதிரி உணவு வகைகளை தவிர்த்துடணும். ரீஃபைன் பண்ணப்பட்ட ஆயில் வேண்டாம். அது ஒரு சிலர் நல்லதுங்கிறாங்க, நல்லது இல்லைங்கிறாங்க. பட் ஆராய்ச்சி தரவுகள் வந்து மேக்சிமமாக சொல்கிறது அதில் ஒன்றும் கிடையாது. ப்ளஸ் அது பெட்ரோலியம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் கலக்கிறாங்க. தின்னிங் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆயில் போன்றவை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணும். என்றைக்கோ ஒரு நாள் தவிர்க்க முடியாது. இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டு விசேஷத்தில் ஒரு வடை போகிறாங்கன்னா இதை நீங்கள் கடலை எண்ணெயில் சுட்டிங்களா, இதில் சுட்டிங்களான்னு கேட்க முடியாது. ஸோ அன்றைக்கி ஒரு சின்னது எடுத்துக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. பட் அதுவே நம்ம தொடர்ந்து எடுக்கிறதுனால பாதிப்பு. ஸோ இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன், ஃபுட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பித்தப்பையில் கற்கள் மற்றும் கிடையாது, எந்த நோயும் வராது. சூப்பர் டாக்டர். இன்னொரு முக்கியமான விஷயம், அசைவம் சாப்பிட்டா வந்து பித்தப்பையில் கற்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அந்த அசைவ உணவும் சீராக எடுக்கணும். எந்த உணவுனாலும் உணவு அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தேவையானது. நீங்கள் ஒரு டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த டயட் பேட்டர்ன், ஆனால் அதை ஆரோக்கியமாக ஃபாலோ பண்ணும். எனக்கு ஒரு டயட் பேட்டர்ன் இருக்குன்னா அதை எடுக்கலாம், அது ஆரோக்கியமானதாக இருக்கும் பொழுது அது பிரச்சனை கிடையாது. ஓகே, அதுக்குமே வந்து நம்ம மருத்துவர் வந்து நாடி நம்மளுடைய தேவை, என்னோட உணவு முறை இது, அதை எப்படி நம்ம வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மருத்துவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னும் வந்து பித்தப்பை கற்கள் பற்றி பேசும்போது இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எது இருக்குது டாக்டர்? ஸோ பித்தப்பை கற்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பித்த நீர் வந்து குளகுளப்பு தன்மை திக்கனாகாமல் இது பண்ணுற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம். உணவு முறை ரொம்ப முக்கியம். ஸோ முதலில் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் மந்த் 2 monthsலேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்தில் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் இருக்கும். பெயின் இருக்கும், சில பேருக்கு வாந்தி இருக்கும், நிறைய பேர் ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க, ஆனால் அவங்க வரமாட்டாங்க. ஏதோ ஸ்கேன் பார்த்ததுனா பெயின் இருக்கும், சில பேருக்கு சிம்டமேட்டிக்காக இருக்கவங்க வாந்தி இருக்கும், எனக்கு நெஞ்செரிச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்லேயே நல்லா குறைஞ்சிரும். அடுத்து ஒரு லிவர் ஃப்ளஷ் கொடுக்கும் பொழுது சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வெளியேறதை பார்க்கலாம். அடுத்து செகண்ட் மந்த் ப்ரொசீஜர் முடிச்சுட்டு நம்ம அந்த ஸ்கேன் பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஆக்சுவலாக ஸ்டோன் குறையணும். இப்போ இவங்க ஒரு சகோதரி சொன்னாங்க 5.6 mm அப்படிங்கிறது 1 mm 2 mm. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கிலி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 month ட்ரீட்மெண்ட்லேயே அவங்களுக்கு வந்து வெளியேறியவர்கள்லாம் உண்டு. அது இல்லை கொஞ்சம் கடினத்துவமாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். 5.6 mmங்கிறது ஒரு 2.5 mm 3 mm அப்படி இருக்கும். ஸோ அப்போ ஃபர்தராக எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியாகும். பட் ஒன்ஸ் இந்த கல் போயிடுச்சு அப்படின்னா நான் எல்லாமே சாப்பிடலாமாங்கிறது தவறான ஒரு விஷயம். இவ்வளோ நாள் செய்த தவறுகளால் தான் நமக்கு இது இருக்கும். சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான் நெய் ஊற்றி சாப்பிடக்கூடாது. ஏன்னா நமது மருத்துவமனையில் பித்தப்பை கற்கள் எடுத்துட்டு, அதாவது பித்தப்பை ரிமூவ் பண்ணவங்களே வந்திருக்காங்க. வந்துட்டு யூஸ்வலாக வந்து பித்தப்பை எடுத்தவங்கள நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஃபேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
பட் அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃபேட் இது மாதிரி தான் எடுக்கிறப்ப உடல் இளைப்பு இருக்கும், அவங்களுக்கு அஜீரண கோளாறு வந்து இருக்காது, ஹை சென்சிட்டிவ் சிஆர்பி. அதனால் இங்கே என்னென்னா உணவு முறை, அதாவது இந்த உணவு பிரச்சனைன்னு கிடையாது, அதில் நம்ம அந்த பதார்த்த முறை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. நம்ம செய்கிற தப்பு தானே தவிர உணவின் மீது தவறு கிடையாது. நிச்சயமா இருக்கிறத வந்து நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. எப்போவுமே சொல்லுவீங்க பசிச்சாதான் சாப்பிடணும். அதுவே வந்து ஒரு நம்ம பசிக்காமல் சாப்பிட்றதே நோய்க்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு. பித்தப்பை கற்களுக்குமே அறுவை சிகிச்சை தேவையில்லை. நம்ம வந்து இன்னுமே நல்லா ப்ரிவென்டிவான விஷயங்கள்லாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் சொன்னீங்க. நேர்கள் கேட்ட அவங்களுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.